பயம். குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் விட்டு போயிடு விடுவாரோ என்ற அச்சம். காங்கிரஸோட நிலைப்பாடு. கம்யூனிஸ்ட் ஏங்க இந்த வாட்டி மதுரையில வச்சிருக்காங்க அந்த கான்பரன்ஸ். வாயில வந்தபடி பேசலாம். எதிர்கட்சி கூட்டம், சர்வ கட்சி கூட்டம். எங்க 39 எம்பி என்னங்க பண்றாங்க? மயிலுக்கு தோகை உரித்து கொண்டு அதை உரித்து கொண்டு இருக்கிறார்களா? 39 எம்பிக்களுடைய என்ன செய்கிறார்கள்? முஸ்லிம் அமைப்புகளை இரண்டாக உடைத்து ஏழை பணக்காரர் என்பதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது நரேந்திர மோடி. அதன் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல ஏக்கரா நிலங்களை திராவிட முன்னேற்ற கழகம் கட்டிடமாக கட்டி தருமோ இல்லையோ மத்திய அரசாங்கம் அந்த நிலங்களை எல்லாம் பிடுங்கிக் கொண்டு ஏழை முஸ்லிம்களுக்கு விநியோகிக்க இருக்கிறார்கள். எப்படி காங்கிரஸ் தலைவர்கள் செல்வ பெருந்தகை உள்பட மற்றும் பல காங்கிரஸ் தலைவர்கள் உட்பட சத்தியமூர்த்தி பவனிலிருந்தும் காங்கிரஸ் திடல் மைதான காங்கிரஸ் மைதானம் தேனாம்பேட்டில் மைதானத்திலிருந்து வரக்கூடிய வாடகை வைத்துக் கொண்டு அவர்கள் பெருச்சாளிகள் ஆகிறார்களோ, காங்கிரஸில் நடக்கக்கூடிய ஊழல்களை எல்லாம் பிரதிபலிக்க வேண்டும் என்று தான் சில காங்கிரஸ்காரர்கள் செய்கிறார்கள். பாருங்க, செல்வ பெருந்தகை அதுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார். செல்வ பெருந்தகைக்கு மாதம் இந்த சம்பளத்தில் வரும் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கார். இதெல்லாம் நடக்கக்கூடிய ஊழல்களை கண்டிப்பாக ஒரு நாள் காங்கிரஸ்காரர்களை வெளியிடுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஜெயந்தி நட்ராஜன், சுதர்ஷன் ஆட்சியப்பன் போன்றவர்கள் இது பற்றி வெளியிட வேண்டும் என்று பல காங்கிரஸ்காரர்கள் அறிவுறுத்தி செய்து விடுகிறார்கள். ஆக மொத்தம் தமிழக காங்கிரஸ் என்பது நில சொத்துக்களிலிருந்து வாடகை பெறுவதற்காகத்தான் இருக்கிறது என்று சொல்வதை தவிர ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம் பா. நமஸ்காரம், வணக்கம். இந்த வக்ஃபு மசோதா விவாதத்துல ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி கலந்துக்காமல் இருக்கக்கூடிய நிகழ்வின் மூலமாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பாக இஸ்லாமியர்களை வாக்கு வங்கியாக இருந்தது வைத்துக்கொண்டு கடந்த 3-4 தேர்தல்களில் தோல்வியுற்றார்கள். காரணம், இஸ்லாமியர்களை பேசினால் ஹிந்து ஓட்டு கூட கிறிஸ்தவர் ஓட்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு போய் விடுகிறது என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. ஒன்னு சொல்றங்க சிவா, 2014 எப்படி ஏகே ஆண்டனி தலைமையில் ஒரு கமிட்டி அமைத்தார்கள். காங்கிரஸ் ஏன் தோற்றது 2014 என்று. அந்த கமிட்டியினுடைய அறிக்கை சாராம்சம், மேற்குடி மக்களாக இருக்கக்கூடிய இந்துக்களை நாம் விரோதிச்சு கொண்டு விட்டோம் என்று அழகாக 10 பக்க அறிக்கையை கொடுத்திருக்கிறார் ஏகே ஆண்டனி. அதையெல்லாம் கிழித்து போட்டு விட்டு மீண்டும் முஸ்லீம் என்று சொல்லி கிறிஸ்தவர்களையும் இந்துக்களையும் விரோதித்தது காங்கிரஸ். அந்தபடி பார்த்தீங்கன்னா வக்ஃப் போர்டு விஷயம் காங்கிரஸில் பிளவுபடுத்தி விட்டது. ஏற்கனவே செத்து போன காங்கிரஸ் இன்னும் மரண அடி கொடுக்க சுத்தியால் அடிக்கிறாங்க போட்டு செத்து போன பாடியை. அதுதாங்க கேரளாவில் நடக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் செய்யக்கூடிய தொண்டு. சார், இந்த மதுரையில சிபிஐ மாநாடு, இதுல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்துகிட்டு பேசினாங்க. அங்கேயும் எங்களுடைய கூட்டணியை உடைப்பதற்கான சதி நடக்கிறது, இது நிறைவேறாது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சாங்க. சமீப நாட்களாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, கூட்டணியை யாராலையும் உடைக்க முடியாது, உடைப்பதற்கான பிளான்ல எதிர்கட்சிகள் இருக்கின்றன அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. என்ன காரணத்துக்காக தொடர்ச்சியாக கூட்டணி குறித்து ஸ்டாலின் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க சார்? பயம். குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் விட்டு போயிடு விடுவாரோ என்ற அச்சம். காங்கிரஸோட நிலைப்பாடு. கம்யூனிஸ்ட் ஏங்க இந்த வாட்டி மதுரையில வச்சிருக்காங்க அந்த கான்பரன்ஸ். அது சு வெங்கடேசன் எம்பி கூட 2029 சீட் கிடைக்காது என்று சொல்லுகிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டுக்கு நீங்க கார்ல் மார்க்ஸுக்கு செலவு வைக்கலாங்க தமிழ்நாட்டில். ஆனால் பொதுமக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு அலைகள், சிந்தனைகள், சிலை வைத்துட்டு ஓட்டு வந்துடும் நினைக்கிறாங்களே. காங்கிரஸ் கட்சியும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, சித்தாந்த அடிப்படையில் தமிழகத்தில் அவர்கள் கூட்டணியில் இல்லை. மாசம் 15 கோடி வாங்கி சாப்பிட்டு போயிடுறாங்க. ஆக மட்டும் அது சந்தா கூட்டணியாக இருக்கிறது என்று தான் பல அதிமுக தலைவர்கள் இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவது. திமுக ஒரு கார்பரேட் கட்சி என்று சொல்வது கடினம், கரெக்ட். அதைத்தான் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கூட மதுரையில் நடந்த மாநாட்டில் பிரதிபலித்திருக்கிறார்கள். சார், இப்போ 6ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வர்றாங்க. இப்படி தமிழகம் வருகை குறித்து உதயநிதி ஸ்டாலின் இடத்துல கேட்கப்பட்ட போது
ஊர்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்க மாட்டாங்க, அதனால மோடியை போய் சந்திக்க மாட்டாங்க. அதே நேரத்துல அமைச்சர் பொன்முடி அவர்கள் சென்று பிரதமர் அவர்களை சந்திப்பாங்க, நிதி குறித்து பேசுவாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. பிரதமர் அவர்கள் தமிழகம் வரும்போது ஸ்டாலின் அவர்கள் சந்திக்காமல் விலகி செல்லக்கூடிய நிகழ்வு எப்படி சார் பார்ப்பது? பயம். வாயில வந்தபடி பேசலாம். எதிர்கட்சி கூட்டம், சர்வ கட்சி கூட்டம். ஏங்க 39 எம்பி என்னங்க பண்றாங்க? மயிலுக்கு தோகை அதை உரித்து கொண்டு இருக்கிறார்களா? 39 எம்பிக்களுடைய என்ன செய்கிறார்கள்? அதனால்தான் பிரைம் மினிஸ்டர் டைம் கொடுக்க மாட்டேங்குவாரு. காரணம், தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பிரதமரை முதலமைச்சர் வேறு நிகழ்ச்சி இருப்பதனால் முதலமைச்சருக்கு டைம் கொடுக்க மாட்டேன், எனக்கு வேறு நிகழ்ச்சி இருக்கு என்று பிரதமரும் சொல்லலாமோ இல்லையோ? உங்களுக்கு அந்த ஆர்குமெண்ட் இருந்ததுன்னா இவருக்கு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குமோ இல்லையோ? அதுதான் ஒரு பின்னணி. இருப்பினும் முதலமைச்சர் செய்வது தவறு. அவருக்கு பாஜகவை விசுப்பி விட்டு வரக்கூடிய அசெம்பிளியில் சிறுபான்மையின் வாக்குகளை பெற வேண்டும் என்று சொல்லுவதில், ஆனாலும் ரியல் ஒன் நேர்கள் மூலமாக, சிவா மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை சொல்ல வேண்டும் என்றால், தமிழகத்தில் குறைந்தது 24,000 ஏக்கர் நிலங்களை வக்ஃப் போர்டிலிருந்து எடுத்து அங்கு கல்லூரிகளை கட்டி வரக்கூடிய நாட்களில் 5 வருடத்திற்குள் பல இளைஞர்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கல்லூரி கட்டி கொடுக்கிறேன் என்று நரேந்திர மோடி உத்தரவாதம் கொடுத்ததனால், வக்ஃப் போர்டு என்பது ஊழல் பிரிந்த இடமாக இருப்பதனால் வக்ஃப் போர்டு மூலமாக லூட்டி அடிக்கிறாங்க சில முக்கிய பணக்கார முஸ்லிம்கள். ஏழை முஸ்லிம்கள், பஸ்மந்தா, சுன்னி போன்ற முஸ்லிம்களுக்கெல்லாம் வாயில ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்குற மாதிரி லாலிபாப் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதனால தான் முஸ்லிம் அமைப்புகளை இரண்டாக உடைத்து ஏழை பணக்காரர் என்பதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது நரேந்திர மோடி. அதன் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல ஏக்கரா நிலங்களை திராவிட முன்னேற்ற கழகம் கட்டிடமாக கட்டி தருமோ இல்லையோ, மத்திய அரசாங்கம் அந்த நிலங்களை எல்லாம் பிடுங்கிக் கொண்டு ஏழை முஸ்லிம்களுக்கு விநியோகிக்க இருக்கிறார்கள். அதில் ஒரு 2 கிரவுண்டு 3 கிரவுண்டு போட்டு அதுல ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு, பள்ளிக்கூடத்தை கட்டி கொண்டு, திருமண மண்டபத்தை கட்டி கொண்டு வைத்துக் கொண்டு பாருங்கள். 5 வருடத்தில் இதே முஸ்லிம்களிடமிருந்து வாங்கிய நிலங்களை மத்திய பாஜக என்னென்ன செய்து காண்பிக்கிறது வெயிட் அண்ட் வாட்ச். சிவா சார், இப்போ செல்வ பெருந்தகை இந்த ஊழல் முறைகேடு விவகாரம் பெரிய அளவுல வெடித்திருந்தது. அதே நேரத்தில் காங்கிரஸ் தலைவர் மாற்றத்தை செய்ய போறாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ கடந்த ஒரு சில நாட்களாக இந்த விவகாரம் புஷ் ஆகி போய் கொண்டிருக்கிறதே சார். அப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைவர் மாற்றம் இருக்குமா அல்லது மாற்றம் இருக்காதா சார்? கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். தமிழக காங்கிரஸை புஷ் ஆகிவிடும், பார்த்து கொண்டே இருங்கள். 2026 பொது தேர்தலில் ஐயா மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இருவருமே 10 தொகுதிகளை கொடுத்தால் அதிகம். காரணம், காங்கிரஸில் கேண்டிடேட்டே இல்லை. எப்படி வக்ஃப் போர்டில் சில முஸ்லிம் தலைவர்கள், பணக்கார தலைவர்கள் அந்த நிலங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு 90 வருடம் 40 வருடம் 50 வருடம் என்று லீஸ்ல போட்டுட்டு பணம் சம்பாதிக்கிறார்களோ, எப்படி காங்கிரஸ் தலைவர்கள் செல்வ பெருந்தகை உள்பட மற்றும் பல காங்கிரஸ் தலைவர்கள் உட்பட சத்தியமூர்த்தி பவனிலிருந்தும் காங்கிரஸ் மைதானம் தேனாம்பேட்டில் இருக்கக்கூடிய மைதானத்திலிருந்து வரக்கூடிய வாடகை வைத்துக் கொண்டு அவர்கள் பெருச்சாளிகள் ஆகிறார்களோ, காங்கிரஸில் நடக்கக்கூடிய ஊழல்களை எல்லாம் பிரதிபலிக்க வேண்டும் என்று தான் சில காங்கிரஸ்காரர்கள் செய்கிறார்கள். பாருங்க, ஜெயந்தி நட்ராஜன், சுதர்ஷன் நாச்சியப்பன், CR கேசவன் போன்றவர்கள் எல்லாம் காங்கிரஸ் ட்ரஸ்டியாக இருந்திருக்காங்க. அந்த இடத்துல ஹோட்டல் கட்டணும்னு ராகுல் காந்தி நினைச்சாரு. அந்த நில ஆக்கிரமிப்பு வக்ஃப் போர்டு இது மோசமான வக்ஃப் போர்டுங்க. இது காங்கிரஸ் நிலம். செல்வ பெருந்தகை அதுக்கு உடஞ்சாக இருந்திருக்கிறார். செல்வ பெருந்தகைக்கு மாதம் இந்த சம்பளத்தில் வரும் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நடக்கக்கூடிய ஊழல்களை கண்டிப்பாக ஒரு நாள் காங்கிரஸ்காரர்களை வெளியிடுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஜெயந்தி நட்ராஜன், சுதர்ஷன் நாச்சியப்பன் போன்றவர்கள் இது பற்றி வெளியிட வேண்டும் என்று பல காங்கிரஸ்காரர்கள் அறிவுறுத்தி செய்து விடுகிறார்கள். ஆக மொத்தம் தமிழக காங்கிரஸ் என்பது நில சொத்துக்களிலிருந்து வாடகை பெறுவதற்காகத்தான் இருக்கிறது என்று சொல்வதை தவிர, கூடிய விரைவில் ஜோதிமணியோ அல்லது மாணிக் தாக்கூரோ காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்படலாம். நீங்க அண்ணாமலைங்கிறீங்களே, காங்கிரஸில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? யாருமே காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஊழல்களை ஏங்க பேச மாட்டேங்கிறாங்க? எப்பவுமே இறுதியில நம்முடைய வாசகர்களுக்கு ஒரு அப்டேட் கொடுப்பீங்க. அந்த அப்டேட் என்ன சார்? அந்த அப்டேட் மிக மிக முக்கியமானது. மே மாதம்
இறுதியில் பிரதமர் சென்னை வர இருக்கிறார். அப்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில், எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் என்டிஏ தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியினுடைய என்டிஏ நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸினுடைய கூட்டம் நடைபெற இருக்கிறது. அங்கு பிரதமர் 2026 திமுகவை வேரோடு பூண்டோடு எடுத்து தூக்கி எறிவோம் என்ற ஒரு கோஷத்தை கொடுக்க இருக்கிறார் என்பதுதான் சிறப்பு செய்தி. சிவம், பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.